வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரை வகையில் ஒன்றான குப்பைமேனி கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குப்பைமேனி கீரை எங்கும் பரவலாகவும் இயல்பாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு கீரையாக மட்டும் இல்லாமல் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய சத்தான கீரை வகையில் ஒன்றாகவும் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த குப்பைமேனி கீரையின் பூ அப்படிங்கிறது சாம்பல் நிறத்திலையும் மற்றும் சிவப்பு நிறத்தில் கொண்டதாகவும் இருக்குது. இந்த குப்பைமேனி கீரை குப்பையில் வளர்ந்தாலும் குப்பை போன்றே உடம்பை தேற்றுவதால் தான் இந்த கீரைக்கு குப்பைமேனி கீரைன்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதற்கு மறுபெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளிக்கீரை. இந்த குப்பைமேனி கீரை ஒரு தண்டு கீரை வகையை சார்ந்தது. பசியை தூண்டுதல இது பெரும்பங்கும் வகிக்குது. மேலும் இந்த குப்பைமேனி கீரையில் என்னென்ன விட்டமின்ஸ்கள் அடங்கியிருக்கு, என்ன மருத்துவ குணம் இருக்குது, மேலும் இதில் என்ன தீமைகளும் இருக்குது அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வாங்க. குப்பைமேனி கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பொட்டாசியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், மாவு சத்து, புரதச்சத்துன்னு இன்னும் பலதரப்பட்ட சத்துக்கள் இந்த குப்பைமேனி கீரையில் அடங்கியிருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆனது புண்களை ஆற்றும் தன்மை கொண்டதாக இருக்குது. குப்பைமேனி கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது ஹீமோகுளோரின் பிரச்சனையை சரி செய்யும் தன்மை கொண்டதாக அமையுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சைடுகள் ஆனது முதுமை தள்ளி போவதுடன் எப்பவும் நாம் இளமையாக இருக்கிற மாதிரி நம்மளை பாதுகாக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பலதரப்பட்ட மருத்துவ குணங்களும் இருக்குது. அது என்னென்னா குப்பைமேனி கீரையானது தோல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. கூர்மையான கண் பார்வைக்கு பெருந்துணை புரியுது. மேலும் உடல் சூட்டை தணிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்குது. சொறி சிறங்குகள் அகலும் தன்மை கொண்டதாகவும் இது இருக்குது. வயிற்று மற்றும் வாய்ப்புண் சரி செய்யும் தன்மையும் இந்த குப்பைமேனி கீரைக்கு உண்டு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு. வயிற்றுப்பின் மற்றும் வாய்ப்புண் சரியாகும் தன்மையும் இதில் இருக்குது. பல் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் பலத்திற்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குற கீரையாக இது அமையுது. மேலும் நரம்பு மண்டலம் வலுப்பெறவும் நரம்பு தளர்ச்சி நீங்குவதற்கும் இது பெரும்புதுணை புரியுது. குப்பைமேனி கீரையை முறையாக எப்படி பயன்படுத்துறதன் மூலமாக பிரச்சனைக்கு முடிவு காண முடியும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குப்பைமேனி கீரை அது கூட மிளகும் சீரகமும் சேர்த்து அரைத்து கஷாயம் போட்டு குடிக்கிறதன் மூலமாக நல்ல பசி எடுக்கிற ஒரு தன்மையை நாம் உணர முடியும். மேலும் குப்பைமேனி கீரையும் சீரகத்தையும் அரைத்து நாம் எடுத்துக்கிறதன் மூலமாக நீர்க்கடுப்பிலிருந்து முற்றிலும் விடுபட முடியும். குப்பைமேனி கீரை ப்ளஸ் பூண்டு, சீரகம், மஞ்சள் இதை எல்லாத்தையும் சேர்த்து கஷாயம் போட்டு நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக வயிறு சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு இது முக்கிய தீர்வாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் குப்பைமேனி கீரை, முடக்கத்தான், சீரகம் இதை எல்லாத்தையும் சேர்த்து சூப்பு ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக முற்றிலும் முட்டு வலியில் இருந்தும் விடுபட முடியும். இந்த குப்பைமேனி கீரை, மஞ்சள், ஓமம் இது எல்லாத்தையும் சேர்த்து சாறு ரெடி பண்ணி எடுத்துக்கிறதன் மூலமாக நெஞ்சு எரிச்சல் முற்றிலும் தடுக்கப்படுது. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் இது பெருந்துணை புரியுது. உடல் சூடு மூலமாக வரக்கூடிய பரு, கட்டி, அம்மை போன்ற பலதரப்பட்ட நோய்களுக்கு இது முற்றுப்புள்ளியும் வைக்குது. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட வீக்கங்களை குறைக்கிறதுக்கு குப்பைமேனி கீரை அது கூட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து அரைத்து பூசுறதன் மூலமாக அந்த வீக்கம் நல்லாவே சரி செய்யப்படுது. மேலும் முட்டு வலி இருக்கிறவங்க இந்த குப்பைமேனி கீரையோட முடக்கத்தானையும் சீரகத்தையும் சேர்த்து சூப்பு எடுத்துக்கிறதன் மூலமாக நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கும். சரும ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியத்துவம் படுது. முகப்பரு, ரேச்சஸ், சரும அரிப்பு, முகக்கருமை, தெளும்பு, மறு போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த குப்பைமேனி கீரையை நல்ல மையாக அரைச்சி அதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி தடவுறதன் மூலமாக இத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கலாம். இருக்கும் மேலே இந்த குப்பைமேனி கீரையை நம்ம எடுக்கிறதன் மூலமாக பசியை தூண்டும் தன்மை ரொம்பவே இதில் அடங்கி இருக்குது. மேலும் கெட்ட கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கவும் குடல் புண் ஆற்றுதலும் இது பெருந்துணை புரியுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்க்கடுப்புக்கு நாம் வெந்தயம் எடுத்துக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா
இந்த குப்பைமேனி கீரையும் சீரகத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக உடல் சூட்டை முற்றிலும் குறைக்க முடியும். பலதரப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்ட அமையக்கூடிய இந்த குப்பைமேனி கீரையை நம்ம சாப்பாட்டில் எப்படி எடுத்துக்கிறோன்னா பொரியல், சூப்பு, சத்தான அடை மற்றும் சாலட், கீரை பருப்பு மசியல் அப்படின்னு பலதரப்பட்ட வகையில் இந்த குப்பைமேனி கீரையை நாம் சாப்பாட்டில் எடுத்துக்கிறோம். இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த குப்பைமேனி கீரையிலையும் சில தீமைகளும் அடங்கி இருக்கு. அதாவது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டு பெண்கள் இந்த குப்பைமேனி கீரையை எடுக்கிறதுக்கு முன்னாடி சுகாதார நிபுணர் ஆலோசனையின்படி தான் நாம் எடுக்கணும். மேலும் இந்த குப்பைமேனி பொடியை அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது செரிமான பிரச்சனையும் ஏற்படும். ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு எதுவுமே அளவோடு எடுத்து வளமோட வாழணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். This video is sponsored by Buy Mood e-shopping. Thank you.